ஹாய், நான் உங்கள் பாஸ்டர் கார்த்திக். ஆமாம், இப்போ தான் சர்ச்சில் ப்ரேயர் மீட்டிங்ஸ்லாம் முடிஞ்சுச்சு. ஆமாம். சரி, அதோட அந்த உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு, அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயந்தான். அட்வைஸ்லாம் இல்லை. ஆமாம், பயப்படாதீங்க. அட்வைஸ் கொடுக்குற அளவுக்குலாம் நான் ஒன்றும் இல்லை. ஸோ என்னென்னா, ஆமாம், நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, கடன் கடன் குறித்து கேட்குறாங்க. கடன் வந்து எங்களுக்கு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்கிட்ட ஏன் வந்து கேட்குறாங்கன்னா, நம்மமே அந்த கடன்லேருந்து கொஞ்சம் மீண்டு வந்தோம். அதனால நிறைய பேர் அதை வந்து எப்படி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ நான் ஒன்று தான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, என்னைக்கு வந்து கடன் வாங்குறத நிறுத்துகிறோமோ அன்னைக்கு தான் கடன் அடையும் அப்படின்னு சொன்னேன். இது அவங்களால கொஞ்சம் இது பண்ணிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. எப்படி சார் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு என் மென்டர் வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் தான் சொல்லி கொடுத்தாரு. நான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போகும்போது இது போயிட்டே இருக்கு எப்படின்னா, அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டார், கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறியா அப்படின்னாரு. ஆமாம், அதுதான் வாங்குறேன், இல்லைனா வீட்டாண்ட வந்து கத்துவாங்க, ஒரு மாதிரி அவமானப்படுத்துவாங்க, போகிற இடங்கள்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, அப்போ அதுதான் நடக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் ஒன்று சொன்னார், இந்த அவமானங்கள்லாம் முதல்ல சகி சகி அதாவது அந்த அவமானங்களை கொஞ்சம் தாங்கிக்கோ, கடன் வாங்குறத நிறுத்தணும். அப்போ இந்த அவமானங்கள் படதான் செய்யும், ஆனால் நிறுத்திடு, கடன் வாங்கி கடன் கொடுக்கறத முதல்ல நிறுத்து, அப்போ கடன் அடைஞ்சிரும் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போது எப்படி இது அப்படி சாத்தியமா இல்லை வந்து பண்ணலாமா அப்படின்னா, உண்மையிலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணேன். என் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் சொல்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கேட்டேன் பாருங்கள். அப்போ நிறுத்தினேன். நான் நிறுத்த ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் அவமானங்கள்லாம் பட்டேன். இல்லை என்னால் கட்ட முடியாது, இப்போ இவ்வளோ நாள் டைம் கொடுங்க, அவ்வளோ நாள் டைம் கொடுங்கலாம் கேட்டேன். ஸோ அப்படிலாம் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ நிறுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சந்திக்கும் போது கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இதை கடைப்பிடிக்கும் போது தான் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி பார்க்கும் போது கடனே இல்லாமல் ஆயிடுச்சு. நான் அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன், இது நீங்கள் கடன் வாங்குறத என்னைக்கு நிறுத்துறீங்களோ அன்னைக்கு உங்கள் கடன் அடைஞ்சிரும். இது மாயாஜால வித்தை கிடையாது. ஸோ கடவுளுடைய பைபிளில் வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. என்ன சொல்ல தெரியுமா? நீயும் கடன் வாங்காத இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இதை தான் அந்த மென்டர் சொன்னார் எனக்கு. நீ கடன் வாங்குறத என்னைக்கு நிறுத்துறியோ அன்னைக்கு கடன் அடைச்சு அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்கலாம், அநேக காரியங்களை நீ செய்யலாம் அப்படின்னு. இன்னைக்கு திரும்பி பார்த்தா கடன்லாம் அடைஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் கடன் வாங்குறத நிறுத்துறீங்க. இது அட்வைஸ் இல்லை, ஸோ தோணதை சொன்னேன். காட் பிளஸ் யூ.